1950s இருந்து இப்போ வரைக்கும் ஒரு டெஸ்ட்டை பல நாடுகளில் பல ஸ்டூடெண்ட்ஸுக்கு திரும்ப கண்டக்ட் பண்றாங்க. அந்த டெஸ்ட்டுக்கான பேர் தான் draw a scientist test. அதாவது ஒரு சயின்டிஸ்டோட போட்டோவை வரையணும். இப்படி சொன்ன உடனே 90%க்கும் மேல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வெள்ளை கோட் போட்டுக்கிட்டு வெள்ளையா இருக்கிற மேல் சயின்டிஸ்ட் தான் வரையறாங்க. மிச்சம் இருக்க இந்த 10% ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு விமன் சயின்டிஸ்ட் அப்புறம் பிளாக் அண்ட் பிரவுன் கலர்ல சயின்டிஸ்ட வரையறாங்க. சரி, ஏன் மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெள்ளை கோட் போட்டுக்கிட்டு வெள்ளையா இருக்கிற மேல் சயின்டிஸ்ட வரையணும்னு தோணுச்சு? விமன் சயின்டிஸ்ட்னு சொன்ன உடனே நமக்கு மேரி கியூரியை தவிர வேற யாரையும் தெரியாது. மேரி கியூரியை தாண்டி இன்னும் எவ்வளவு விமன் சயின்டிஸ்ட் இருக்காங்க? ஏன் விமனும் அண்ட் இன்னும் பலதரப்பட்ட மக்களும் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குள்ள வரணும்? விமன் உட்பட இன்னும் பலதரப்பட்ட மக்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குள்ள வந்தா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில என்னென்ன மாற்றங்கள்லாம் வரும்? இதுக்கு கவர்மெண்ட் சைடுல இருந்து வேற என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் இருக்கு? இத பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். யுனைடெட் நேஷன்ஸ் எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற ரிசர்ச்சர்ஸில் வெறும் 28% விமன் தான் இருக்காங்க. இந்தியாவிலேருந்து வெறும் 15% தான் இருக்காங்க. இந்த பர்சன்டேஜை வச்சு பார்க்கும்போது மென்னை விட இந்த ஸ்டெம்னு சொல்லப்படக்கூடிய சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்ஸ் இந்த ஃபீல்டில் விமன் மைனாரிட்டியாக தான் இருக்காங்க. அதாவது ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா LMESோட ஃபாலோவர்ஸில் கூட பார்த்தீங்கன்னா வெறும் 16% தான் விமன் இருக்காங்க. இது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம். இதை எப்படியாவது அதிகப்படுத்தணும்னு தான் ஒவ்வொரு வீடியோலையும் நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி மென்னை விட விமன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெம்முக்குள்ளே விமனும் வரணும், டைவர்சிட்டியும் வரணும்னு சொல்கிறாங்க. டைவர்சிட்டின்னா என்ன? நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். இந்தியாவோட பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டால் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டைவர்சிட்டின்னா என்னென்னா, இந்தியாங்கிறது ஒரு நாடு. அந்த நாட்டில் மக்கள் பல லாங்குவேஜ் பேசுகிறாங்க, பல கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறாங்க. இருந்தாலும் ஒற்றுமையாக ஒரு நாட்டுக்குள்ளே வாழ்கிறாங்க. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இனத்தால், ரீஜியனால், ரிலீஜியனால், காஸ்டால், கல்ச்சரால், லாங்குவேஜால் மக்கள் வேறுபட்டிருந்தாலும் அவங்கெல்லாம் ஒற்றுமையாக ஒரு நாட்டுக்குள்ளே வாழ்கிறாங்க. அதுதான் இந்தியாவோட பியூட்டி, அதுதான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இந்த டைவர்சிட்டி ஸ்டெம் ஃபீல்டுக்குள்ளேயும் வரணும்னு சொல்கிறாங்க. அது ஏன்னு இப்போ பார்க்கலாம். டைவர்சிட்டி இனோவேஷன் பேரடாக்ஸ் இன் சயின்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பல மைனாரிட்டி அண்ட் மார்ஜினலைஸ் பீப்புள்னு சொல்லப்படுற விளிம்புநிலை மக்களுக்கு நிறைய இனோவேட்டிவ் ஐடியாஸ் இருக்குது. ஏன்னா அவங்க வாழ்கிற தினந்தோறும் வாழ்க்கையிலேயே நிறைய பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் கம்மியான ரிசோர்ஸ் வச்சு அந்த ப்ராப்ளமையும் ஈஸியாக சால்வ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் இவங்க ஸ்டெம்குள்ளே வரும்போது டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் ப்ராப்ளமாக அணுகுறாங்க. ஸோ கம்மியான ரிசோர்ஸ் அண்ட் டைமை வச்சு இனோவேட்டிவான ஐடியாஸ் அண்ட் சொல்யூஷன்ஸை கொடுக்குறாங்க. ஸோ இதனால் ஒட்டுமொத்த உலகமே பயனடைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விமனோட ரெப்ரசன்டேஷன் ஸ்டெம்மில் அதிகமாகும் பொழுது ஒவ்வொரு கண்ட்ரியோடைய ஜிடிபியும் 1 to 2% வரை இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும் இந்த டைவர்சிட்டி ஸ்டெம்மில் ஏன் வரணும்னு. ஆனால் ஏன் இன்னும் வரலை அப்படின்ற காரணங்களை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிரச்சனை ஸ்டெரியோடைப். அதாவது இவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க, இவங்களால இதெல்லாம் செய்யவே முடியாது, இவங்க இதை மட்டும்தான் செய்வாங்க இப்படின்னு நம்ம சப்கான்ஷியஸில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகிருக்கிற தாட்ஸ். இதுக்கு உதாரணமாக, பசங்கன்னா நல்லா வீடியோ கேம்ஸ் விளையாடுவாங்க, பொண்ணுங்கன்னா நல்லா சமைப்பாங்கன்னு நாள் பூரா கிச்சனில் சமைக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. என் வீட்லேயும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் தப்பு. இந்த ஸ்டெரியோடைப் தான் ஸ்டெம்லையும் நடக்குது. இதுக்கு இன்னொரு உதாரணமாக நம்ம முன்னாடி பார்த்த அந்த ட்ரா அ சயின்டிஸ்ட், அதிலே பார்த்துருப்பீங்க. சயின்டிஸ்ட்டை வரங்கன்னு சொன்னதும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, வெள்ளை கோட் போட்டுக்கிட்டு வெள்ளையாக இருக்கிற மேல் சயின்டிஸ்ட்டை வரைஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க மைண்டில் அன்கான்ஷியஸாகவே சயின்டிஸ்ட்னா மேலாக தான் இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி சயின்ஸ்லேயும் மேத்லேயும் சாதிக்க பிறப்புலையே அவங்களுக்கு அந்த டேலண்ட் வந்திருக்கணும்னு ஒரு ஸ்டெரியோடைப் இருக்குது. ஆனால் அப்படிலாம் ஒரு மண்ணும் கிடையாது. இந்த ஸ்டெரியோடைப் பொய்ன்னு ஒரு ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சயின்ஸ் அண்ட் மேத் இன்பார்ன் டேலண்ட் எல்லாம் கிடையாது. யார் வேணாலும் இதை எப்போ வேணாலும் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கக்கூடிய ஸ்கில்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த ஸ்டெரியோடைப்னால இன்னொரு ஷாக்கிங்கான இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்னன்னு நாம் பின்னாடி பார்க்கலாம். அடுத்ததா தான் சாராது வேற குரூப் பீப்புளோட சேர்ந்து ஸ்டெம்ல ஒர்க் பண்ணும்போது ஸ்டீரியோடைபிக்கல் தாட்ஸோட அடுத்த ஸ்டேஜான டிஸ்கிரிமினேஷன், அதாவது பாகுபாடு அவங்களுக்கு கான்ஷியஸாவோ இல்லை அன்கான்ஷியஸாவோ வந்துடுது. அதனால டைவர்சிஃபைடு பீப்புள் அவதிப்படுறாங்க. இந்த தடைகளெல்லாம் தாண்டி டைவர்சிஃபைட் பீப்புள் ஸ்டெம்குள்ளே வரும்போது அவங்க ஒர்க் பண்ணுற என்வாயர்மெண்ட்டில் சேஃப் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக இங்கே இருக்க HR மேனேஜர்ஸ் மாதிரி அங்கே டைவர்சிட்டி, இன்க்ளூஷன் அண்ட் ஈக்குவாலிட்டி மேனேஜர்ஸ் இருப்பாங்க. இவங்களோட ஒரு முக்கியமான ஒர்க்கே அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக வச்சுட்டு அவங்கக்குள்ளே இருக்க ஸ்டீரியோடைப்ஸ் எல்லாத்தையுமே போக்கி ஒத்துமையாக வேலை பார்க்க வைப்பாங்க. ஓகே,
இப்போ இந்த ஸ்டெம்முக்குள்ளே இன்னும் நிறைய விமன், மைனாரிட்டி அண்ட் மார்ஜினலைஸ்டு பீப்புளை உள்ளே கொண்டு வரதுக்காக பல ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயங்களெல்லாம் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை பார்க்கலாம். 1 மைல் ரன்னிங் ரேஸ் அப்படிங்கிற போட்டி 18th செஞ்சுரியோட எண்ட்லேருந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதில் கலந்துக்கிட்டு ஜெயித்தவங்க எல்லாருமே 4 நிமிஷத்துக்கு அதிகமான டைமை தான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ மக்கள் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா 4 நிமிஷத்துக்கு கம்மியாக யாராலையுமே ஓடி ஜெயிக்க முடியாது அப்படின்னு. நிறைய ஆத்லீட்ஸுமே இதை தான் நம்பினாங்க. ஆனால் இது எதையுமே காதில் வாங்காமல் 1954 ராஜர் பேனிஸ்டர் அப்படிங்கிற ஒரு இங்கிலாந்து நாட்டுக்காரர் 3 நிமிஷம் 59 செகண்டில் ஓடி எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தியிருக்காரு. இப்படி ராஜர் பேனிஸ்டர் ஓடி ஜெயிச்சதை பார்த்த நிறைய ஆத்லீட்ஸ் அவங்களோட மைண்டில் இருந்த மென்டல் பிளாக், அதாவது 4 நிமிஷத்துக்கு கம்மியாக யாராலையுமே ஓடி ஜெயிக்க முடியாதுங்கிறது போய் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி நிறைய ஆத்லீட்ஸ் கொஞ்சம் மாதங்களுக்குள்ளேயே 4 நிமிஷத்துக்கு உள்ள ஓடி ஜெயிச்சாங்க. இதுதான் ராஜர் பேனிஸ்டர் எஃபெக்ட். இப்போ கேட்ட இந்த கதை மாதிரி தான் நம்ம லைஃப்லையுமே நிறைய மென்டல் பிளாக்ஸ் இருக்கும். இந்த மென்டல் பிளாக்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு நம்மளை மாதிரியே இருந்து சாதிச்சவங்கள ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மென்டல் பிளாக்ஸை நம்மளால் பிரேக் பண்ண முடியும், லைஃப்பில் சக்சீடும் பண்ண முடியும். இப்படி ஸ்டெம் ஃபீல்டில் நிறைய விமன் சாதிச்சிருக்காங்க. அதில் சிலர் இதோ உங்கள் பார்வைக்கு. கெரோலின் அர்ச்சல், ஃபர்ஸ்ட் பெய்ட் ஃபீமேல் சயின்டிஸ்ட். இவங்களோட உதவியால் தான் யுரேனஸ்ங்கிற பிளானட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து செசிலியா பெயின், இவங்க சன்ல என்னெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து ரொசாலின் ஃப்ராங்க்லின், டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து எமி நாய்த்தர், இவங்களோட நாய்த்தர்ஸ் தியரம் தான் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்ஸ்குள்ளே இருக்க ரிலேஷனை சொல்லி இன்னும் நிறைய கண்டுபிடிப்புகளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அடுத்ததாக வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமரே ஒரு விமன் தான், அவங்க தான் அடா லவ்லேஸ். அடுத்ததாக விண்ட்ஷீல்ட் வைப்பரை கண்டுபிடிச்சதும் மேரி ஆண்டர்சன்கிற ஒரு பெண் தான். அப்புறம் ஸ்டெஃபான் குவேலனுங்கிறவங்க தான் புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் எடி லேமன்கிறவங்க இப்போ இருக்க நவீன ஃபோன் கால் யூஸ் பண்ணுற ஃப்ரீக்வன்சி ஆப்பிங்கை கண்டுபிடிச்சு சேஃபாக கம்யூனிகேட் பண்ண இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. சோலார் பவரை ஸ்டோர் பண்ணுறத மேரி டெக்கில்ஸுங்கிறவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. லிஸி மெயின்தர் தான் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அண்ட் ரேடியோ ஆக்டிவிட்டியோட இனிஷியல் ஸ்டேஜில் பல கான்ட்ரிபியூஷன்ஸை பண்ணியிருக்காங்க. இப்படி லிஸ்ட் பெருசாக போய்கிட்டே இருக்கும். அட, இந்தியாவிலேருந்து யாருமே இல்லையா? இப்படி தானே நினைக்கிறீங்க? இருக்காங்க. ஆனந்திபா ஜோஷி இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர். அடுத்து கமலா சஹோனி, இவங்க படித்து முடிச்சுட்டு வேலைக்காக இந்தியாவிலேயே பெரிய இன்ஸ்டியூட்டான ஐஐஎஸ்சி பெங்களூருக்கு அப்ளை பண்ணாங்க. அப்போது அங்கே டிரெக்டராக நோபல் ப்ரைஸ் வாங்கின சிவி ராமன் ஒர்க் பண்ணார். ஆனால் சிவி ராமன் இவங்களுக்கு வேலை கொடுக்கல. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது, இவங்களுக்கு இந்த திறமையெல்லாம் இருக்காதுன்னு கொடுக்கல. பார்த்தீங்களா, நோபல் பிரைஸ் வாங்கின சிவி ராமன்குள்ளேயே இந்த ஸ்டெரியோடைப் இருக்கு. ஆனால் நம்ம கமலா, என் திறமையில ஏதாவது குறை இருந்துச்சுன்னா என்னை ரிஜெக்ட் பண்ணுங்க, ஆனால் நான் ஒரு பெண்ணுன்றதுக்காக நீங்கள் என்னை ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு தொடர்ந்து போராடி அவங்க திறமையை நிரூபித்து அங்கே வேலைக்கு சேர்ந்து இப்போ நிறைய ஃபீமேல் ஃபேக்கல்ட்டிஸ் அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தாங்க. அடுத்து ஜானகி அம்மாள், பயோனியர் இன் பாட்டனி. அண்ணாமணி, இந்தியன் ஃபிசிசிஸ்ட் அண்ட் மெட்ரோலஜிஸ்ட். டாக்டர் அதித்தி பண்ட், ஃபர்ஸ்ட் உமன் டு விசிட் அண்டார்டிகா. ரோஹிணி காட்போலே, இந்தியன் ஃபிசிசிஸ்ட். ரித்து கரிதாரி, டெப்யூட்டி டிரெக்டர் இன் மாஸ் மிஷன். மின்னல் ரோஹித், சிஸ்டம் என்ஜினியர் இன் சந்திராயன்னு இன்னும் பல பேரை சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்களை தாண்டி டைவர்சிஃபைடாக இன்னும் நிறைய சயின்டிஸ்ட்ஸ் இருக்காங்க. உதாரணத்துக்கு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, அதாவது பிளைண்டு, ஹியரிங் இம்பேர்ட், இந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்ஜிபிடி கம்யூனிட்டிஸில் இருந்தும் நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் விமென் எம்பவர் ஆகணுங்கிறதுக்காக கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த மாதிரி ஸ்கீம்ஸ்னால், விமென் சயின்டிஸ்ட் ஸ்கீம், ஜெண்டர் அட்வான்ஸ்மெண்ட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மொபிலிட்டி ஸ்கீம், கிரண் ஸ்கீம், கியூரி ஸ்கீம், இண்டோ யூஎஸ் ஃபெலோஷிப் ஃபார் விமென். இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பிக்மே கரியர் யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராமை நீங்கள் செக் பண்ணுங்கள். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, இப்போது நம்ம இந்த வீடியோவில் ஏன் ஸ்டெம் ஃபீல்டில் டைவர்சிஃபைட் பீப்புள் வரணும், இந்த ஸ்டெம்மில் என்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது அண்ட் அதை சால்வ் பண்ண என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கலாம், இதுக்காக கவர்மெண்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸை எடுத்திருக்கு, இதை பற்றிலாம் பார்த்தோம். ஓகே, நம்ம மைண்ட்லேயும் நிறைய ஸ்டீரியோடிபிக்கல் தாட்ஸ் இருக்கும். அதை நல்லா புரிஞ்சு அன்லேர்ன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இந்த அன்லேர்னிங் ப்ராசஸ் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலே போதும். அப்படி நம்ம அன்லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஸ்டெம் என்வாயன்மெண்ட்டுக்கு இன்க்ளூசிவான ஒரு க்ரோத்தை கொடுக்கும். நன்றி. Recognize that unlearning is the highest form of learning. Rumi. ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் சிட்டி லேப்ஸ் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் மூலயமா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 21st சென்ச்சுரியோட கீ ஸ்கில்ஸான ரொபாட்டிக்ஸ், 3D பிரிண்டிங், ப்ரோக்ராமிங்னு இப்படி பல கோர்சஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாகவே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதோட தொடர்ச்சியாக தான்
வரப்போகிற சண்டே நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில் ஸ்கூல் பசங்க யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில் உங்கள் பசங்க உங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நிறையா சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த காலத்து டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான ஆக்டிவிட்டிஸும் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் பசங்களை எங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.